பாகிஸ்தானை ராணுவ ரீதியா நம்ம அடிக்கிறது அப்படிங்கிறது இன்னமும் ஹோல்ட் லிஸ்ட்ல தான் இருக்கு. அதாவது எல்லா ஏற்பாடுகளும் ஆயிடுச்சு. தாக்க போற சமயம் அப்படிங்கிறது ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட் அப்படிங்கிறனால தனியா இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பொருளாதார ரீதியா அடிக்கிறோம். பாகிஸ்தான் எதிர்பார்த்து காத்து கடை அப்படின்னு சொல்லி சொல்லி அடிக்கிறோம். இதுக்கு அடுத்து பாகிஸ்தான் ரியாக்ட்னு ஒன்று பண்றாங்கல்ல. ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவனோட ரியாக்ஷன் அப்படிங்கிறது லூசுத்தனமா இருக்கு. பதட்டத்துல இருக்காங்கங்கிறது நல்லா தெரியுது. நமக்கு மட்டும் கிடையாது, உலகத்துக்கு மட்டும் கிடையாது. சொந்த நாட்டு மக்கள்லாம் சிரிக்கிறாங்க. டேய், உனக்கு கை கால்லாம் நடுங்குதுடா. இத முந்திய புத்தியோட இருந்து பகல்காம நடத்தாம இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி காரி துப்பாத குறையா அந்த நாட்டு மக்கள் அரசாங்கத்தை இராணுவத்தை அடிக்கிறார்கள். இல்லையே ஆதரவா ரோட்ல நிக்கிறார்கள் அப்படின்னா ஊர்ல எப்பயுமே 60-40% இருந்துதான் தொலையும். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனா ஒரு நாட்டுல 100% இந்த மாதிரி விவகாரங்கள்ல ஒன்றுபட்டு மக்கள் நிக்கக்கூடிய நாடு உருப்படியான நாடு. 80-20 அது கூட ஓகே. 90-10 அதுவும் ஓகே. ஆனா இப்படி 60-40 வீணா போற நாடுதான். அதுதான் இப்ப பாகிஸ்தான்ல நடந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நிலைமையில தான் பெரிய அளவு தண்ணியை நிறுத்தினா ரத்த ஆறு ஓடுன்னாங்க. ரத்தம் தான் ஓடும், நல்லா குனிஞ்சு பாரு அப்படின்னு சொன்னோம். இப்போ வந்து கெஞ்ச ஆரம்பிச்சாங்க. அது என்னங்கிறத விரிவா கடந்த காணொளியில பார்த்தோம். இப்ப அவர்கள் கெஞ்ச ஆரம்பிக்கிறோம் அப்படின்னோடனே நம்ம நிரந்தர தீர்வை நோக்கி நாங்க போறோம்டா டேய் அப்படின்னு சொல்லி நம்ம நகர்ந்துட்டோம். இந்த நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது பெரிய அளவுல இவர்களுக்கு போற நதியை தடுக்கிறோம், நீரை தடுக்கிறோம். அதன் மூலியமாவே அடுத்தடுத்த ப்ராஜெக்ட், பெரிய அளவு பவர் ப்ராஜெக்டுகளை 11 ப்ராஜெக்டுகளை இந்த செக்மெண்ட்டை வச்சே கொண்டு வரதுக்கு இப்போ கேபினெட் அப்ரூவல் கொடுத்துருக்கு. ஏற்கனவே இது வந்து ஒரு பைப் லைனில் இருந்துச்சு. இப்போ பைப் லைன்லாம் கிடையாது. பைப்பில் வாட்டர் ஃப்ளோ ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ராஜெக்டை இப்போ இந்தியா தூக்கி வச்சிருச்சு. 11 ப்ராஜெக்ட். விடுஞ்சு எந்திரிச்சோடனே அந்த நீர்ல இருந்து கரண்ட் எடுக்கக்கூடிய பிளான்ட்டை உருவாக்க முடியுமான்னு கேட்டால் சத்தியமா வாய்ப்பு இல்லை. ஆனால் அதுக்கான முழு பைப்லைன் இருந்துச்சு, திட்டங்கள் தயாராக இருந்துச்சு. திட்டங்களை இப்போ அமுல்படுத்து அப்படின்னு சொல்லி அரசாங்கங்கள் உத்தரவு கொடுத்துருச்சு. இனி அதுக்கு நிதி திரட்டுறது, அந்த நிதி திரட்டும் போது ஆட்டோமேட்டிக்காக இதுக்கெல்லாம் நிதி கொடுக்காதீங்க, இந்த ப்ராஜெக்ட் வம்புல இருக்கு தும்புல இருக்கு அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லுவான். சொல்லும் போது பாகிஸ்தானை பார்த்துக்குவோம், நீ திரட்டு, நம்மளை நம்பி போடுறவன் போடட்டும் அப்படிங்கிற மாதிரி அடுத்த கட்ட அடியை எடுத்து வைக்கிறோம். எப்ப இல்ல அது ஏன் நிறுத்துறீங்க, அதை பத்தி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி ராஜதந்திர ரீதியில நாங்க கேட்கிறோம். அதுக்கான ஏற்பாடுகள் தீவிரம்னு சொல்லும்போது நீ கேளு, கேட்காம போ அப்படிங்கிற மாதிரி 11 ப்ராஜெக்டை தயார் நிலைக்கு கொண்டு வரும். இனிமேல் வருங்காலங்கள்ல பாகிஸ்தான் கனவு கூட காண முடியாது இந்தியால இருந்து தண்ணி வரும் அப்படின்னு. ஏன்னா இந்தியாலே அந்த ப்ராஜெக்டுகள்லேயே ஃபுல்ஃபில் ஆயிரும். பத்தாது, அந்த 11 ப்ராஜெக்டுகளுக்கே தண்ணி பத்தாது. அப்புறம் எப்படி உனக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி சிம்பிளா தட்டி விட்டு போயிடுவோம். இதை நோக்கி இந்திய அரசாங்கம் நகர்ந்து பாகிஸ்தானுக்கு ஒரு பேரதிர்ச்சியை கொடுத்துருக்கோம். அடுத்த கட்டம் அப்படிங்கிறது இப்ப ராஜதந்திர ரீதியில லெட்டரை தூக்கிட்டு எங்ககிட்டயே வரியா அப்படிங்கிற மாதிரி இன்னும் வரப்போறேன்னு சொன்னதுக்கே இம்புட்டு விவகாரத்தையும் தயார் நிலையில வச்சிருந்து டக்கு டக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்ப IMF லோன் அப்படிங்கிறது தரவே கூடாது. IMF மட்டும் கிடையாது, ஒரு பயலும் அவனுக்கு எக்கனாமியா சப்போர்ட் பண்றேன், நாடு திவாலாகர்ல இருந்து தூக்கி விடுறேன் அப்படின்னு நீ தர்றது பூராமே இன்னொரு நாடு எங்க நாட்டுல தீவிரவாதத்தால வளர்க்கவும், எங்க நாட்டுக்குள்ள தீவிரவாதத்தால தாக்குதல் நடத்த மட்டும்தான் பயன்படுமே ஒழிய உருப்படியா அங்க ஒண்ணு நடந்துச்சா, நீ கொடுத்த பணத்துல ஏதாச்சும் அங்க செஞ்சிருக்கானா? பெரிய அளவு ஃப்ளட் வந்துச்சு, அந்த பாதிப்புல இருந்து மக்களை தூக்குறேன் அப்படின்னு பணத்தை வாங்கிட்டு போனா, திருப்பி பார்த்தா அதுல இருந்து ஒரு செக்மெண்ட் கூட நடக்கவே இல்லை. அட பாவிகளா, கரையை கூட பலப்படுத்தல, இடிஞ்சு போன பாலத்தை கூட கட்டல. நீயும் நல்ல கண்ணோட இருக்கியா, நொல்ல கண்ணோட இருக்கியா, அதெல்லாம் பார் அப்படின்னு சொல்லி இந்தியா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இனி IMF லோனை தராதுலாம் நமக்கு தேவை கிடையாது. ஆனா இந்த டைரக்ஷன்ல நம்ம ஹீட்டை ஜென்ரேட் பண்றோம். ஒண்ணு இதுக்கு வலிக்கு வரணும், இதுக்கு வலிக்கு வரல சர்வதேச அரசியல் அப்படின்னா, இன்டர்நேஷனல் ஃபோரம் இதுக்கு வலிக்கு வரல அப்படின்னா நம்ம தாக்கும்போது வந்து நின்றுட்டு இல்ல தாக்காதீங்க, பேசி தீர்த்துக்கங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பேசி தீர்த்துக்கணும்னா இந்த விவகாரங்களுக்கெல்லாம் நீ ஒத்துவா அப்படின்னு சொல்லி சிம்பிளா தட்டி விட்டுருவோம். இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்த இந்தியா மிக ராஜதந்திரமா அப்படியே மெதுவா காய் நகர்த்தி பாகிஸ்தான் கழுத்தை அறுத்துட்டோம் உலக அரங்குல அப்படிங்கிறதான் உண்மை. இராணுவ ரீதியாக அடிக்கும்போது அது உலகம் பார்த்து மிரள போகுது. பாகிஸ்தான் அடியோட மண்ணோட மண்ணா போக போகுது. அதுக்கு முன்னாடி ராஜதந்திர ஆட்டங்களையும் ரொம்ப தெளிவா
சர்வதேச அரசியல்ல ஒரு பால், அடுத்து எக்கனாமிக்கலா அடுத்து அப்படியே யூ டர்ன் போட்டு பாகிஸ்தானுக்கே உள்ள தீவிரவாதம் இப்படி வளைச்சு வளைச்சு 3 திசைகள்லையும் வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்படி வச்சு செய்யும்போது பேரலரா ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் பிரச்சனை, இந்த பக்கம் பலுசிஸ்தான், பாகிஸ்தான் பிரச்சனை 2யுமே ஃப்ரண்ட் லைனுக்கு நகர்த்துறோம். இப்படி ஒரு சேர 4 திசைகள்லையும் தீய கொளுத்தி விட்டுட்டோம் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இதுல பாகிஸ்தான் கதறி துடிக்கிறான். ஆனா இதெல்லாம் ட்ரெய்லர், டீசர் கூட சமத்துக்கு இல்ல. காரணம் என்ன அப்படின்னா, ட்ரெய்லர், டீசருக்குலாம் நம்ம கொடுக்கறது எல்லாமே ராணுவத்து கையில கொடுத்துட்டோம். நீயே மோஷன் பிக்சர் வெளியிட்டுக்க, டீசர் வெளியிட்டுக்க, ட்ரெய்லர் வெளியிட்டுக்க அப்படின்னு அரசாங்கங்கள் அடிக்கிறது பூரா அடிஷ்னல் இன்சென்டிவ் மாதிரி தான் அடிச்சுக்கிட்டு இருக்கார்கள். இதுக்கே இவனுங்க ஆளை காணா. ராணுவ தளபதியை காணவே காணா. உள்ளூர் போலீஸ் ராணுவத்தை நெத்திலேயே துப்பாக்கி வைக்குது. ஷபாப் ஷெரீப் எங்க அப்படின்னா காணா. அவங்க அண்ணன் நவாப் ஷெரீப் எங்க அப்படின்னா, நான் அவனுக்கு அண்ணனே இல்லை, என்னை சீன்லேயே இழுக்காதீங்க அப்படிங்கிறாரு பாகிஸ்தானோட முக்கியமான அரசியல்வாதி. அடுத்த அரசியல்வாதி இம்ரான்கான் ஜெயிலில் தான் இருக்காரு. நானும் அரசியல்வாதி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷபாப் ஷெரீப் மட்டும்தான் வெளில இருக்காரு. ஆனால் வெளியில் இருக்காருன்னு தான் பேர். ஒன்றும் பொது வெளிக்கெலாம் வந்து எந்த கமெண்ட்டையும் பாஸ் பண்ணுறதே இல்லை. டம்மி மினிஸ்டர்களை ஊருக்குள்ளே வச்சுருக்காங்க. எதுக்கு வச்சுருக்காங்கன்னு நமக்கு சத்தியமாக தெரியாது. ஆனால் இப்போ பாகிஸ்தான் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த டம்மி மினிஸ்டர்களை இந்த மாதிரி எமர்ஜென்சி காலகட்டத்தில் காலில் விழு அப்படின்னு சொல்கிறக்காக மட்டுமே வச்சுருக்காங்களாட்டுக்குங்கிறதும் இப்போ அவர்கள் புரிஞ்சுக்கிட்ட ஒரு உண்மையாக போயிடுச்சு. நன்றி, வணக்கம்.